ஹலோ யூஜிசி நெட் ஹாஸ்பண்ட்ஸ் வெல்கம் டு ஹெடிஎம் அகாடமி. யூஸ்வலாக நம்ம ஹெடிஎம் அகாடமியில் பேப்பர் ஒன் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி எப்படி ஒரு யூனிட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு நிறையவே டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த வீடியோ. பட் இது வந்து ஃபார் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த ரிசோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளட்டில் வந்து நம்ம எப்படி சர்வை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுக்க தான் இந்த வீடியோங்க. ஓகேவா? இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஐடியா அண்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். அதுக்கு இந்த வீடியோவை டில் தி ஹெண்ட் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகேங்களா? ஓகே, லெட் கெட் இன் டு ஸ்லைட்ஸ். மோஸ்ட்டாக வந்து யூஜிசி நெட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ரிதமேட்டிக்காக இந்த யூனிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூஜிஸ்னா நான் என்ன? யூஜிசி நெட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா? என்டிஏ. என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம யூஜிசி நெட் சொல்கிறது அப்படியே அது வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யூஜிசி வந்து இவங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து வாண்ட்ஸ் டு பிக் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுப்பாங்க, டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க தான் இந்த டெஸ்ட்டை வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது சென்ட்ரல் ஏஜென்சி இல்லைங்களா? இந்த சென்ட்ரல் ஏஜென்சி மூலயமா ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து என்டிஏ வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் மோஸ்ட்டாக நம்ம சிபிடி தான். ஒரே ஒரு தடவை வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம வந்து என்னது ஓஎம்ஆர் ஷீட்ஸில் ஃபில் பண்ணோம். அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸும் எக்ஸாம்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ சரி, பாலிட்டிக்குள்ளே நம்ம ரொம்ப போவேணாம். பட் வந்து இதுதான் நம்மளுடைய இஷ்யூஸ். ஆனால் இதில் என்னன்னா ஒரு பெஸ்ட்டு வே வந்து எக்கனாமிக்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணால் இன்னும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைங்க. ஏன்னா சிஎஸ்ஆர்லாம் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே நிறைய மார்க்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் ராங் ஆனால் நெக்ஸ்ட் இருக்கிற 4 கொஸ்டின்ஸ் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். 4 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸோடைய ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்னது 2 டைம்ஸ் பர் இயர். ஆனால் மோஸ்ட்டாக வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நியர் தான் எடுக்கும், 1 டைம்ஸ் இன் இயர். ஆனால் நம்ம பாருங்க 2 டைம்ஸ். அண்ட் தென் நம்ம ஊர்லேயே வந்து செட் இருக்கும். செட்டு வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்போ இது வரும்னே நம்மளுக்கு தெரியல. நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பட் அது இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியாது. ஸோ பெட்டர் அப்ரோச் வந்து யூஜிசி நெட் தான். அவங்க கன்ஃபார்மாக 2 டைம்ஸ் வைப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து பீயிங் லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. ஒரு தடவை போயிட்டா என்ன, நெக்ஸ்ட் டைமும் நமக்கு வந்துடும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம். பட் இந்த 6 மந்த்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய கேப் தான். ஏன்னா டைமை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஆஃப் தி ப்ராப்ளம் வில் பி எராடிகேட் இல்லைங்களா? ஏன்னா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இது இல்லைன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படியே போயினே இருக்கும், போயினே இருக்கு. இப்போ ஜூன் செஷன் முடிஞ்சிச்சு. 2026 டிசம்பர் செஷன் ஒரு சில பேர் நம்ம நல்லா பண்ணியிருக்க மாட்டோம். பரவாயில்ல, அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. 2026 டிசம்பர் செஷன் அது என்னோட செஷன்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாங்க. சரி, யூஜிசி நெட் பார்த்துட்டோம். இப்போ வந்து இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா என்ன? கேண்டிடேட்ஸ் வந்து யார் இது அப்ளை பண்ண முடியும் அண்ட் தென் எழுத முடியும்? யூஷுவல் மாஸ்டர் டிகிரி எதுனா ஒரு பிஜி டிகிரி இருந்துட்டாலே இப்போ எம்ஏ. இந்த எம்ஏ வந்து பிஜி டிகிரி இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் யூஜிசி நெட். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு என்னன்னா 55% 50% இருக்குல்ல, 55 ஃபார் ஜென்ரல் அண்ட் 50% ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி. இது வந்து நான் கிரிமிலேயர், பிடபிள்யூடி அண்ட் தேர்ட் ஜெண்டர். இதில் வந்து என்னென்னா ஒரு 54.95 எடுத்துக்கிறேன் சார், இல்லை 97 எடுத்துக்கிறோன்னாலும் நம்மள அக்செப்ட் ஆகாது. இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் 49.98னாலும் அக்செப்ட் ஆகாது. ஒரு 50க்கு அபோவ் இருக்கணும். இது மினிமம் எலிஜிபிலிட்டி. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து எல்லாரும் எலிஜிபிலிட்டிக்கு மேலே தான் இருப்பாங்க. இது வந்து ப்ரொஃபஸர்ன்ற ஹேம் வரவங்க எப்போவுமே போஸ்ட் கிராஜுவேஷன் போகும்போது 50 அபோவ் தான் இருப்பாங்க சாலிடாக. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தாங்க இருக்குது. சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. பெனிஃபிட்ஸ் என்ன? யூஜிசி நெட் கிளியர் பண்ணால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு? யூஜிசி நெட் கிளியர் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் நம்ம இந்த எக்ஸாம் எழுதி என்னது ப்ரொஃபஸர்ன்ற நேம் வரணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி தான். நம்ம வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ்லாம் வந்து ரெனியூவல் பண்ணணும்லாம் இல்லை.
ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டட்னா இது லைஃப் டைம் செட்டில் தான் நம்மளுக்கு. சரிங்களா? சரிங்க. இது வந்து எல்லா பிரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் அவர் நேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதுலயே ஒன்று மெரிட்டோரியஸ் இருக்குது, ஜேஆர்எஃப். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். யூஜிசி நெட்டில் ஜேஆர்எஃப் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஜேஆர்எஃப்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தேர்டு வந்து பிஹெச்டி அட்மிஷன். இதில் வந்து ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பரில் வந்து 211 பீப்புள்ஸ் வந்து இது குவாலிஃபை ஆகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா 2684. இது வந்து பிஹெச்டி 531. பாருங்க ஒரு எயிட், இது வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தா ஒரு 8000. 8000ல் வந்து 211 தான். ஓகேவா? அது வந்து 8000 வந்து 211 வந்து என்னது, 10%, 1%, 3% தான் வர்றாங்க. 3% வந்து 3% கூட 2.5 தான். சரி, 2.5%. இந்த 2.5% நம்ம வரணும்னு எய்ம் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளால வர முடியும். ஓகேங்களா? அதுக்கு உண்டானது ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவில் அதுக்கு உண்டான ரூட் மேப்பை நான் கொடுக்குறேன். இதில் இன்னும் நான் பிஹெச்டி வந்து நம்ம ஜேஆர்எஃப் வந்துட்டு ரொம்ப மெரிட்டோரியஸ். ஏன்னா அது மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க 37,000 ஃபார் 2 இயர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் 42,000 ஃபார் 3 இயர்ஸ். எதுக்கு இது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும்? பிஹெச்டி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மானிட்டரி வேணுங்க. ஏன்னா இது வந்து ஒன்ஸ் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டைம் ரிசர்ச்சாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். இது ஃபுல் டைம் ரிசர்ச்சருக்கு தான் கிடைக்கும், பார்ட் டைமுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஒரு எலைட் இன்ஸ்டியூட்லேயும் நம்ம ரிசர்ச் அசோசியேட் ஆகலாம். ரிசர்ச் எக்ஸ்போஷர், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிசர்ச் எக்ஸ்போஷருக்கு போகலாம். இல்லைங்களா? ஒரு டெல்லியில் நடக்குதுன்னா நம்ம ஈஸியாக வந்து போகலாம். காரணம் ஏன்? நம்மக்கிட்ட மானிட்டரி இருக்குது. அதனால் நம்ம போகலாம். அதெல்லாம் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். அப்புறம் ஹையர் அகாடமி ரெக்கக்னைசேஷன். இப்போ ஜேஆர்எஃப் குவாலிஃபைனாலே நம்மள வந்து ப்ரையாரிட்டியில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? தென் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதோடைய மெயின் எசன்ஸ் என்ன? யூஜிசி நெட் சிலபஸ் தானே. அதுக்கு தானே நம்ம வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்துக்கிறீங்க. அது வந்து இந்த யூஜிசி நெட்டில் இவரு தான் மெயின், இல்லைங்களா? கீன்ஷன், மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஆடம் ஸ்மித், known for everyone, father of economics. And then Raghuram Rajan sir, governor and also an economist. அவர் வந்து நிறைய இது புக்ஸ் இருக்கும், ஃபால்ட் லைன்ஸ். இந்த ஃபால்ட் லைன்ஸ்னா எக்கனாமியில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் எக்கனாமிக் கேனிபலிசம் ஒரு வார்த்தை இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ரிச் வந்து எப்படி புவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு. சரி, இந்த புக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஆகும்போது படிக்கணும். ஏன்னா ப்ரொஃபஸருக்கு தான் ஆக போகிறீங்க நீங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிங்க, ப்ரொஃபஸர் ஆகிட்டும் படிங்க. ஓகேங்களா? இப்போ டைம் இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம எக்ஸாமுக்காக என்னென்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து எப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும். எப்படி இதை கவர் பண்ணுறோம்? எக்கனாமிக்ஸ் சிலபஸே வந்து ஒரு மேமத்னு சொல்லுவாங்க. 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் ஒரு சப்மிட்டிங்க்கே வந்து நம்ம 10 புக்ஸ் பார்க்கலாம். ஒரு சப்மிட்டிங்கு டீப்பாக போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம போனால் லாஸ்ட் இன் ஓஷன். அந்த மாதிரிலாம் வேணாம். நம்மளுக்கு வந்து ஒரு மேனேஜபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகேங்களா? மேனேஜபிள் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே நம்ம இதை ஈஸியாக கவர் பண்ண முடியும். அதுக்கு இந்த எலிஃபேண்ட் டெக்னிக். எலிஃபேண்ட் டெக்னிக்னா என்ன? எலிஃபேண்ட்டை நம்மளால் சாப்பிட முடியுமா? எலிஃபேண்ட் எப்படியா சாப்பிட முடியும் கேட்குறீங்க தானே? கண்டிப்பாக சாப்பிட முடியுங்க. ஏன்னா இது என்ன சொல்லுவேன், மார்க் ட்வைன் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாய் நம்ம சாப்பிட்டா எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம எலிஃபெண்ட்டே சாப்பிட்றலாம். அதுக்காக எலிஃபெண்ட் சாப்பிடணும்னு சொல்லல. அவர் என்னது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு நாள் கன்சிஸ்டண்டாக பண்ணால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே we will achieve. ஃபார் an எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹியூமனாக இருந்துட்டு டூ டூ டு த்ரீ ரைஸ் பேக் அரிசி ஒரு இயருக்கு சாப்பிடுவோம். இதுவே 2 to 3 ரைஸ் பேக் வந்து ஒரு 70 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 70 kg நம்ம சாப்பிடுவோம் ஒரு வருஷத்துக்கு. இந்த 70 kg வந்து நம்ம எதிர்க்க வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியமாக சாப்பிட முடியாது நினைப்போம். ஆனால் அந்த 1 இயரில் நம்ம என்ன பண்ணுறோம்? 70 கிலோ சாப்பிட்றோம் அரிசி. இது வந்து இதுதான் இதோடைய மெயினான விஷயமே. ஒரு எக்கனாமிக்ஸும் இப்படி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? கான்செப்ட் புரியணும், நம்ம என்ன படிக்கணும். நம்மளுடைய ஹேண்ட்மேட் நோட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் பிவிக்யூஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே கோல்டன் ரூலுங்க. கோல்டன் ரூல்.
ஏன்னா இது ரெண்டுமே முக்கியம். ரீட் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை படிக்கணும், அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் வீக்லி ரிவிஷன். இது வந்து மெயின் மந்த்ரா. வீக்லி ரிவிஷன் இல்லைன்னா நம்மளால என்ன மிஸ்டேக்ஸ்னே கண்டுபிடிக்கும். மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம், நம்ம டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா பிரேக் இன்டு ஸ்மால் சங்க்ஸ். ரொம்ப பெருசாக நம்ம பார்க்க தேவையில்ல. 10 யூனிட்ஸ்னு 10 யூனிட்ஸை 2 யூனிட்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ணிடலாம். ஓகேவா? 2 யூனிட்ஸை செக்ரிகேட் பண்ணால் பாருங்க சின்னதாக தெரியுதா? அந்த மாதிரி தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டேஜ் பார்த்தா மைக்ரோ தாங்க. மைக்ரோ மேக்ரோ தான் அதிகமான வெயிட்டேஜ். மைக்ரோ மேக்ரோவில் என்ன பார்க்குறோம்? யூட்டிலிட்டி அனலைஸ் பார்க்குறோம், இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைஸ் பார்க்குறோம். அண்ட் தென் கன்சூமர் சப்ளஸ். கன்சூமர் சப்ளஸில் இது ஒரு இண்டிவிஜுவலான பற்றியான எக்கனாமி. ஓகேவா? இண்டிவிஜுவல் பேஸ்ட் எக்கனாமி. எக்கனாமி உள்ள கண்ட்ரி உள்ள என்ன நடக்குது, எக்கனாமிக் கன்சூமர்ஸ் என்ன நடக்குது, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அதான், லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதான். இது வந்து ஆட்டிட் டுவர்ட்ஸ் ரிஸ்க். ரிஸ்க் எப்படி நம்ம வந்து ஐ மீன் மேக் பண்ணுறாங்க, டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. இது நான் கோஆப்ரேட்டிவ் கேம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கோஆப்ரேட்டிவ் கேம்ஸில் வந்து கோஆப்ரேட்டிவ் கேம்ஸ், நான் கோஆப்ரேட்டிவ் கேம்ஸ், டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்லுவாங்க. டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வரும். நேஷ் ஈக்லிபிரியமில் வந்து இந்த பிரிசனர்ஸ் டைலமா, டிட் டேட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து அதிகமாகவே வரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது வந்துட்டு மெயினான ஐ மீன் திட் இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அண்ட் தென் மோனோபோலி, ஓலிகோபோலிலாம் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும். இதுதான் இந்த சிலபஸோட மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஃபேக்டர் ப்ரைஸிங், ஜென்ரல் equilibriumலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் எக்கனாமிக்ஸு. வேஜ் தியரி, ரெண்ட் தியரி, இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த ரெண்ட் தியரி பை ரிகார்டோ, ரிகார்டன் தியரி, ரிகார்டியன் தியரி இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ரிகார்டியன் தியரியில் ஒரு எக்கனாமிக்ஸில் மோஸ்ட்டாக என்னென்னா தியரி தெரியணும். ஓகேவா? செகண்ட் வந்து அதோடைய கோர் என்ன சொல்கிறாங்க. தேர்டு வந்து என்னென்னா அசப்ஷன்ஸ். அப்புறம் முக்கியமாக இது ஒன்று இருக்கும், எல்லா தியரியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க எக்கனாமிக்ஸில். எக்கனாமிக்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணாத தியரி இருக்காது. ஓகேவா? அந்த கிரிட்டிசிசம் யார் பண்ணது, இந்த நாலுமே முக்கியம். இந்த நாலுத்தையும் படித்தாலே நம்ம வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம் அந்த தியரி பேஸ்டில். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்ன இது இருக்குது, ஃபண்டமெண்டல் தியரி, சோஷியல் வெல்ஃபேர், எஃபிஷியன்சி கிரைட்டீரியா அண்ட் பெரிட்டோ ஆப்டிமாலிட்டி, கால்டர் ஹிக்ஸ் அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன். இதெல்லாம் ரொம்ப அட்வர்ஸ் செலெக்ஷன், மோரலஸ் ஆர் ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எப்படி எத்திக்ஸாக இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக தெரியுது, இன்னொருத்தருக்கு அதிகமாக தெரியலனா நம்மளுக்கு என்ன உடைய இம்பேக்ட் இருக்குன்றது தான் இதோட மெயின் இது. ஓகேங்களா? அட்வர்ஸ் செலெக்ஷன். ஒரு அட்வர்ஸ்னா என்னது? அட்வர்ஸ்னா ஆபத்தானது, ஆபத்தான செலெக்ஷன் பண்ணுற அட்வர்ஸ் செலெக்ஷன். இந்த ரிஸ்க் இன்சூரன்ஸ் பாலிசி கம்பெனிஸ்லாம் அட்வர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு சாரி, ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க அட்வர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறாங்கல்ல. நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக தான் கட்டும், 200 300. பட் அவங்க வந்து அட் எண்ட் ஆஃப் தி என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸில் அதிகமாக நம்மளுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இதில் படிப்போம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ. மேக்ரோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ரோவில் என்னது, மேக்ரோவில் வந்து எடுத்தோன்னே நம்ம நேஷ்னல் பேஸ்ட் தான் படிப்போம். மேக்ரோ வந்து எடுத்தோன்னே கான்செப்ட்ஸ், ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி இதெல்லாம் இதெல்லாம் படிப்போம். இதில் கிளாசிக்கல் கிளீன்ஷியன் தான் மெயினு. இது கிளாசிக்கல் கிளீன்ஷியன்ஸ் தான் மெயினான வெயிட்டேஜே வரும். ஓகேங்களா? க- ஒரு கிளாசிக்கல் தியரியில் கீன்ஷியன் தான், ஐ மீன் சாரி, கீன்ஷியன் வந்து என்ன பண்ணாங்க மாடர்ன் எக்கனாமிக்ஸில். ஏன்னா எக்கனாமிக்ஸே டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு கீன்ஷியனோட அப்ரோச்சில். அப்புறம் ஐஎஸ்எம் அண்ட் எல்எம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அண்ட் லிக்விடிட்டி மானிட்டரி, லிக்விடிட்டி ஆஃப் மணி. இந்த லிக்விடிட்டி ஆஃப் மணி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வாட் இஸ் வாட்ன்ற ஒரு டெப்த்தாக கேட்பாங்க எக்ஸாம்ஸில். இந்த இன்ஃப்ளேஷன் ஃபிலிப்ஸ் கர்வ் வந்து இன்வெர்ஸாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகம் வந்து என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இதில் சொல்லுவாங்க.
பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள் வந்து எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸ்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதான பிஸ்னஸ். அதுதான் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து நம்ம ஈஸியாக சொல் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதாவது தேர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன் இன் எவ்ரி பிஸ்னஸ்னு. அதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாகவும் ஒரு எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கணும். அது எப்படி சொல்கிறாங்கன்னு. ஸோ இதுதான் எந்த இதுவும் பீக் ஆகும், அப்புறம் என்னது ரிசெஷன் டவுன் ஆகும், அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே மாதிரி பீக் லெவல் ஆகும் இல்லைங்களா? இதில் டிப்ரெஷனில் இருக்கும். டிப்ரெஷன்லேருந்து மறுபடியும் வந்து இது வந்து பூம் ஆகும். பூம் ஆகிட்டு பீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எக்கனாமி. இது வந்து என்னது, தேர் வில் பி ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு ஃப்ளோ இருந்துக்கினே இருக்கும் பிஸ்னஸ் சைக்கிள்ஸில். ஸோ இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும். மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல்ஸ் இது இது வந்து பப்ளிக் எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 அண்ட் யூனிட் 7ல் இன்னுமே டெப்த்தாக சொல்லுவாங்க. ரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்போதசிஸ் இட்ஸ் கிரிட்டிக் எல்லாமே வந்து நம்ம படிச்சுட்டு ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு, இந்த ஹெட்டிங் என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் படிக்கணும். ரொம்ப டெப்த்தாலாம் போகக்கூடாது. ரொம்ப டெப்த்தாக போனால் நீங்கள் எக்ஸாமை விட்டு வெளியே போயிடுவீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸில் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன்னா 8 யூனிட்ஸ் வந்து ஸ்ட்ராங் இன் பண்ணாலே போதும் ஜேஆர்எஃப் ஆகுது. யூனிட் 1, யூனிட் 2 இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எவ்வளோ 26 to 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 பேஸ் பண்ணி எத்தனை கேட்பாங்க? ஒரு ஹார்ட்லி ஒரு 5 இல்லை 10 அவ்வளோதான். ஸோ 10 பெருசா, இது பெருசா, இதுதானே பெருசு. இதில் காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ், ஒரு காஸ்ட்டுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு. நான் இதில் இவ்வளோ காஸ்ட் கொடுத்தா அதுக்கு பெனிஃபிட் என்ன வருது? ஒரு 30 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கணும். அதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மொத்தமாக நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? ப்ராபபிலிட்டினா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன, சாம்பிளிங் மெத்தட்ஸ்னா என்ன, இதில் ப்ராபபிலிட்டிலேயே வந்து ரேண்டம் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கணும். இது எப்படின்னா வாட் இஸ் ப்ராபபிலிட்டின்ற மாதிரி. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, ஒய் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் வேர் இட் கம் இன் எக்கனாமிக்ன்ற மாதிரி நம்ம படித்தாலே போதும். ரொம்ப டெப்த்தாக போகலாம். இதே தான் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும். எக்கனாமெட்ரிக்ஸ் இன்னும் ராவாக இருக்கும். ரொம்ப மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ரொம்ப வந்து ரொம்ப தியரிஸாக தான் இருக்கும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டைம் சீரியஸ் அனலிஸ், டிஸ்கிரீட் சாய்ஸ் மாடல்ஸ் இதெல்லாமே. இதில் வந்து செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஃப்ரெண்ட் கால்குலஸ். இப்போ இது இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும்னாலே நீங்கள் இந்த ரெண்டு தாங்க மோஸ்ட்டாக வரும். இது வந்து 11th ஸ்டேட் கவர்மெண்ட் புக்லேயே இருக்கும். ஓகேவா? 11th ஸ்டேட் கவர்மெண்ட் புக் லாஸ்ட் சாப்டரில் இருக்கும். இந்த லாஸ்ட் சாப்டர் நீங்கள் படித்தாலே போதும். அதில் இன்டெகிரல் கேல்குலஸ் இருக்கும், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். இன்டெகிரல் கேல்குலஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்லாம் இருக்கும். மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்தாலே இது வரைக்கும் நம்மளுக்கு போதுன்ற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஷியல் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் வித் அப்ளிகேஷன், கன்சூமர் சர்ப்ளஸ் வந்து ஈக்குவேஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய வந்து ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் 11th புக்ஸை வந்து நல்லா படித்தாலே போதும். அதுவும் 11th புக் ஃபுல்லாக இல்லை, 11th புக்கில் லாஸ்ட் லெசன்ஸ் படித்தாலே உங்களுக்கு இது கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. தென் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸு அதிகமாக வந்து கேட்பாங்க. எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நம்மளுடைய பிஓபி எப்படி இருக்குது, பிஓபி டெஃபிசிட்டில் இருக்கா, அப்புறம் எந்தெந்த ரீசன்ஸ்னால எக்கனாமியோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்புறம் இப்போது வந்து இதுவானது மோஸ்ட்டாக வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அதிகமாக டைப்ஸ் வச்சுக்கணும், டைப்ஸ் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் தென் இதில் வந்து என்னென்னா மெயினான இது பிஓபி தான், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி வந்து ஐ மீன் ஆர்கனைஸ் ஆகுது, எப்படி சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிப்போம்.
அப்புறம் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் டிஓடி படிப்போம், ட்ரேட் மல்டிப்ளை அண்ட் தென் டம்பிங். டம்பிங்ஸ்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இதுல வந்து இது அஃபென்ஸ் இல்லையா, அதெல்லாம் ஏன்ற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் டபிள்யூடிஓ, கேட், ஜிஐடிடி, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்லாம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் எப்பவும் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வருங்க கன்ஃபார்மாக. 5 to 6 கொஸ்டின்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் எப்பவுமே வரும். நெக்ஸ்ட் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் இன்னொன்று என்னன்னா மணி அண்ட் பேங்க். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். காரணம் ஏன்னா ரெண்டுமே வந்து எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப பேரலாக நடக்கக்கூடிய விஷயம். எக்கனாமியில் வந்து ஒரு 2 டாக்டர் இருப்பாங்க. 2 டாக்டர், அந்த 2 டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமி கரெக்டாக வச்சுங்களே. ஒரு டாக்டர் யாருன்னா ஆர்பிஐ கவர்னர், இன்னொரு டாக்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். இந்த 2 டாக்டர்ஸும் எக்கனாமியை ஃபங்க்ஷனாக வச்சுக்கணும், கான்ஷியஸாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ தே ஒர்க் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் என்னது, இந்த ஒரு டாக்டர் பண்ணுவாங்க. இந்த டாக்டர்ஸ் இவங்க வந்து ஃபினான்ஸில் வருவாங்க. ஃபினான்ஸ் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் எப்படி இருக்கு, ரெமிடியல் மெஷர்ஸ், அதுக்கு உண்டான ரெமிடியல் மெஷர்ஸ், மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரெமிடியல் மெஷர், ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷனால மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, பப்ளிக் குட்ஸ், எக்ஸ்டர்னாலிட்டி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட் எப்பவுமே அவங்க ரெகுலேஷன் பண்ணுவாங்க, கொலிஷன் அண்ட் கன்சூமர் வெல்ஃபேர் பார்ப்பாங்க. டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூனால எக்கனாமிக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு. ஓகேங்களா. இது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், இந்த டேக்ஸஸில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுதுன்னு. அப்புறம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், மக்களுக்காக நம்ம என்ன செலவு இருக்குது, வருமானம் இருக்குது, இதெல்லாம் பார்ப்போம். பப்ளிக் பட்ஜெட், பப்ளிக்காக என்னென்ன பட்ஜெட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் பாலிசிஸ், இதெல்லாம் ரொம்பவே நம்ம வந்து பார்ப்போங்க. ஓகேவா. இந்த லெசன்ஸே அதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் லெசன் வந்து என்னது, நம்ம மணி அண்ட் பேங்கிங் இல்லையா. மணி அண்ட் பேங்கிங்கில் வந்து மணி அண்ட் பேங்கிங்கில் வந்து எப்போவுமே என்னன்னா யார் ப்ளே பண்ணுவான்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ தான் ப்ளே பண்ணும் எப்பவுமே. ஆர்பிஐ கவர்னர் வந்து இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பாங்க. அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்துப்பாங்க, ஃபினான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து இவங்களோட ஏரியா. இது என்னது, கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. கமர்ஷியல் சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த எல்லா பேங்க்ஸும் மானிட்டர் பண்ணுவோம். மணி சப்ளை எக்கனாமியில் எப்படி இருக்குதுன்னு, அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்ற மாதிரி. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மானி, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எக்கனாமி வந்து ஒரு நாட் இன் அ குட் கண்டிஷன்னா அதோடைய செக்கிங்ஸ் இருக்கும். அப்புறம் என்பிஎஃப்சி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேஷன், இது மார்க்கெட்லாம் ஃபுல்லாக இவங்க ரெகுலேட் பண்ணணும். இதுதான் ஆர்பிஐடைய வேலை. இந்த 2 டாக்டர்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சைடு, ஒரு டாக்டர் வந்து ஒரு சைடு இன்பேலன்ஸ் ஆகும், இன்னொரு டாக்டர் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த 2 பேருமே. நெக்ஸ்ட் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட். இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து என்னென்னா எக்கனாமி வந்து எதனால growth ஆகும், எப்படி growth ஆகும். ஓகேங்களா. இந்த ரோஸ்டோ ஸ்டேஜஸ், மார்க்ஸ், ஸ்கூப்பன்டர், ரோஸ்டோ வந்து ரோஸ்டோ ஸ்டேஜஸ் ஆஃப் 5 ஸ்டேஜஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் growth, பிக் புஷ் தியரம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் ரொம்ப மாடல். சோலோ ராபின்சன், சோலோ வந்து கிராஜுவல் சேஞ்சஸ். ஓகேவா. ஸ்லோவில் வந்து ஒரு எக்கனாமி திடீர்னு சேஞ்சாக கூட கிராஜுவலாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் டெக்னிக்கல் ப்ராக்ரஸ், எம்பவர்மெண்ட், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாலே இப்போ பிக்யூஎல்ஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எஸ்டிஜி, இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சாலே போதும். இப்போ எஸ்டிஜினா என்னன்னு தெரியணும், வாட் இஸ் எஸ்டிஜி, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒய் இட் இம்ப்ளிமெண்டட் அண்ட் தென் கரண்ட் இந்தியாவோட ஸ்டேட்டஸ், இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு உண்டான இது பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி மெஷர்ஸ், கான்செப்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இதெல்லாம் இது ஒரே வேல தான் வரும். ஓகேவா. அப்புறம் வந்து இந்த ஸ்கூப் ட்ரெஸ் வந்து இன்னோவேஷன் தியரி, ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாங்க, அன்பேலன்ஸ்டு growth எப்படி இருக்கும், பேலன்ஸ்டு growth எப்படி இருக்கும், ரோஸ்டோ, இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஹரோட டோமர் மாடல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆனது growth. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிப்போங்க இந்த லெசனில். இந்த லெசனில் ரொம்ப இப்போ ஒரு டாபிக், ஒரு நேமுக்கு நம்ம ஒரு புக் படிக்கலாம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ ரிசோர்ஸஸ் நான் சொல்கிறேன், எந்தெந்த புக்ஸ் நம்ம பிக் பண்ணணும். என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்கனாமி வந்து
இருக்கிறதுனால என்வாமெண்டல்லாம் இருக்காது. இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க, சென்னையில் வந்து அர்பன் ஜங்கிள் அதிகமாக ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கான்கிரீட் ஜங்கிள்னா என்ன? அங்கங்கே வீடு இருக்கு, அதான் கான்கிரீட் ஜங்கிள். நீங்கள் மெட்ரோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வீடு கட்டுவாங்க. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த வந்து அந்த ஹீட்னஸ் அதிகமாக தெரியும். பிகாஸ் மார்க்கெட் இஸ் இங்கே என்னது, என்விரான்மெண்ட் வந்து ஃபெயிலியராக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும், அதை ரிவைவ் பண்ணணும். ரிவைவ் பண்ணால் எக்கனாமிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு, இதில் வந்து பப்ளிக் குட்ஸ் எது, ப்ரைவேட் குட்ஸ் எது, இதெல்லாம் நம்ம படிப்போம். பப்ளிக் ப்ரைவேட் குட்ஸ். அப்புறம் வந்து ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் வந்து ஒருத்தவங்க செலவு பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். காஸ்ட் பெனிஃபிட் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம போடுற காஸ்ட்டுக்கு அது என்ன பெனிஃபிட் ஆகுது, காம்பன்சேஷன் க்ரைட்டீரியா, ஒரு வேல்யூவேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் என்வாரன்மெண்ட் கூட்ஸ், பாப்புலேஷன் தியரி, பாப்புலேஷன்ஸ் படிப்போம், ஃபெர்டிலிட்டி, மொபிலிட்டி அண்ட் மொட்டாலிட்டி. பாப்புலேஷன் தியரியில் வந்து டிரான்சேஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் படிப்போம், எத்தனை லெவல்ஸ், எத்தனை ஸ்டேஜஸ் டிரான்சேஷன் பாப்புலேஷன் ஆகுதுன்னு. ஏஜ் ஸ்ட்ரக்சர் படிப்போம், டிபெண்ட் ஏஜஸ், இண்டிபெண்ட் ஏஜஸ்ன்ற மாதிரி. ஓகேவா? இந்த ஏஜ்லேருந்து இந்த 16 பிலோ வந்து இப்படி டிபெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி டெமோகிராஃபி டிவிடெண்ட், நம்ம கண்ட்ரியோட டெமோகிராஃபி படிப்போம். லைஃப் டைம் டேபிள் அண்ட் மைக்ரேஷன், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்கனாமிக்ஸில், என்வரான்மெண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து என்ன இதுனா, இந்தியன் எக்கனாமி வந்து இட்ஸ் அன் வாலடைல். ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்னதான் நம்ம சொன்னாலும். இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட் வந்தது, ஆனால் அதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா செட்டுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. இது நெட் இல்லையா, நெட்டுக்கு வந்து நேஷ்னல்னு கேட்பாங்க. ஸோ நேஷ்னல் டைமில் இது கேட்பாங்க. இதில் என்னென்ன இப்போல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக கேட்குறாங்க, 7.4%, 7.3%, 2.6 அப்படிலாம். ஸோ அந்த அளவுக்கு கேட்குறாங்க. ஆனால் இதோடைய வெயிட்டேஜ் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு 7 to 8, 7 to 9 கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம்னா, கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? மந்த்லியான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எக்கனாமி ஸ்ட்ரக்சர், growth இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். அதாவது எதுனா ஒரு கரண்ட் அஃபேர் நீங்கள் சூஸ் பண்ணுப்பேன், அதில் எக்கனாமிக்ஸ் காலம் மட்டும் படிங்க. எக்கனாமிக்ஸ் காலம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்கனாமிக் காலம் மட்டும் நம்மளுக்கு முக்கியம், அது மட்டும் தான் படிங்க, வேறு எதுவுமே படிக்கும். ஏன்னா எக்கனாமிக் காலம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே வந்து எக்கனாமிக்ஸ் காலம் தான் படிக்கணும். இந்த என்வரான்மெண்ட் இந்தியன் எக்கனாமிக்கு, இந்தியன் எஃப்ஆர்பிஎம், இந்த ஃபினான்ஷியல் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, எஃப்ஆர்பிஎம், இது இருக்கும். இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் எஃப்ஆர்பிஎம் என்னன்னு படித்தாலே போதும். அப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன், ஜிஎஸ்டி எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க, எஸ்ஜிஎஸ்டி, இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க இந்த இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஷியலில். எப்போவுமே ஒரு யூனிட் எடுத்தால் அதை கோஆர்டினேட் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே அதை கோஆர்டினேட் பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி எப்படி, இப்போ பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறோம் போதாது, நம்ம வந்து டேட்டாஸ் கேட்போம். அந்த டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு இந்த மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினில் அது யூஸ்வலாக அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதோடைய ஓவர் ஆஃப் வந்து இந்த யூனிட்ஸோட ஓவர்வியூ இதுதான். 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸோட ஓவர்வியூ. ஆனால் ஓவர்வியூ பார்த்தாச்சு, ஸ்ட்ராட்டஜி தெரியும்ல. ஸ்ட்ராட்டஜி என்ன, 10 மேப்பையும் மேப் பண்ணியாச்சு. இந்த 10 மேப்பு என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இருக்குது, ஹெட்டிங்ஸ் எக்ஸ்பிளிட்டாக நம்ம பார்க்கணும், அதை டெஸ்ட் பண்ணணும். காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ் நான் எஸ்ஆர்பிஆர்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ரிலேட்டிவ் வெயிட்டேஜ். ஓகேங்களா? இந்த மைக்ரோ மேக்ரோ வந்து அதிகமாக இருக்குது, 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுக்கு அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அப்புறம் growth அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் என்னது, யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே ஒன்றா படிக்கணும், தனித்தனியாக படிக்கக்கூடாது. இது இது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது, அதாவது எப்படின்னா, இந்த மைக்ரோ மேக்ரோ முடித்தோடனே 6 and 7 படிக்கிற மாதிரி இருக்கணும். மைக்ரோ படித்தோடனே 6 படிக்கக்கூடாது, மேக்ரோ படித்தோடனே 7 படிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஓவராலாக இப்படி தான் படிக்கணும். அண்ட் தென் அன்பிரிடிக்டபுளாக இருக்குது இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி நான் சொன்னது தான் சிஏ.
வேற எதுவும் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். எக்ஸாம்க்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜுக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பிளானிங் அண்ட் ரிவிஷன். ரிவிஷன் வந்து எப்போவுமே அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? அது நெக்லிஜிபிளே இல்லை. அது கண்டிப்பாக இருந்தால் அது இருந்தால் நம்ம ரூட் ஆஃப் சக்ஸஸ் எடுக்க. 20 வீக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த 20 வீக்கில் 4 வீக் நம்ம என்ன பண்ணோம்? மைக்ரோ மைக்ரோ அண்ட் மேக்ரோக்கு அலோகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கிற ஃபியூ வீக்ஸ் அது நானே வந்து ஒரு யூனிட்ஸ்க்கும் அலோகேட் பண்ணுவேன். ஆனால் ஃபைனல் 20th வீக் வந்து நீங்கள் படிக்கவே கூடாது. ஒன்லி ரிவைஸ் தான். ரிவைஸ் மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு புதுசான மெட்டீரியலும் ஆட் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஃபைனல் லேப் பண்ணிட்டோன்னு என்ன பண்ணணும்? ரிவைஸ் மட்டும்தான் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணணும். ஆனால் நான் சொன்னது மைக்ரோ அண்ட் மேக்ரோ மட்டும் 4 வீக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. இன்டெப்த்தாக ஃப்ரம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் மைக்ரோ மேக்ரோ. ஸோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 20 வீக்ஸ் நம்மளே வந்து செக்ரிகேட் பண்ணணும். ஆனால் இந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கணும். ஃபைனல் வீக் மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு நியூஸ் சோர்ஸும் போகாதீங்க. ஜஸ்ட் ரிவைஸ் வாட் யூ டிட். ஓகேவா? இந்த 18 to 19 வீக் பண்ணாததை இந்த 1 வீக்கில் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த 18 to 19 வீக் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நல்லாவும் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே. தென் இதுதான் இதோட பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் ஃபார் எக்ஸாம். ஓகேவா? லாஸ்ட் 5 இயர்ஸ் பிக்யூஸ் இது கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கணும். வீக்லி ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு யூனிட்டும் டெஸ்ட் வைப்போம். அந்த யூனிட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்து வந்து நீங்களே வந்து என்ன ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணால் போதும். அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசோர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு மேகசின் தான் எடுக்கணும். 2 மேகசின் எடுத்து படிக்கக்கூடாது. ஒரு மேகசினில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எதனா நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இப்போது சங்கர் ஐஸ் அகாடமி அவங்களுக்கு இருக்குது. விஷன்து இருக்குது. நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 அகாடமி இதை பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு படித்து பாருங்கள். எந்த இது ஆனால் என்ன கேட்டால் ஷங்கர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டேட் சிலபஸ் கவர் ஆகும். செட்டுக்கும் அது கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஷங்கரே போங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு இதுதான் இந்த மெயின் மெத்தட். அப்புறம் வந்து புக்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோக்கு மாடர்ன் எக்கனாமிக்ஸ் எஸ் சந்த் பப்ளிகேஷனில் ஹெச்எல் ஹவுஜா அவரது வந்து நல்லா இருக்கும். அவரது வந்து 5 யூனிட் கவர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப டீப் அனலைஸாக இருக்கும். இது கரெக்டாக இது பண்ணாலே நம்ம யூஜிசி நெட் சாலிடாக நம்ம ஜேஆர்எஃப் அடிக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது எல்லாமே ஃப்ரம் அப் டு பாட்டம் வந்து அனலைஸ் இருக்கும். இது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஃபைன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்டபுள் சோர்ஸே இவங்க தான். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பிஹெச்டி பண்ணாலும் நமக்கு யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். வேர்ட்ஸ்லாம் ரொம்ப எலிமெண்ட்டாக இருக்கும். அப்புறம் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மந்த்லி மேகசின். இது மட்டுமே போதுங்க. இந்த இது இருந்தாலே நம்ம வந்து என்னது ஜேஆர்எஃப் தான் எக்கனாமிக்ஸில். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பண்ணோன்னு என்ன ஆகும்னா, நம்ம இதெல்லாம் நான் சொன்ன இது ட்ரிக்ஸ் அண்ட் ஐ மீன் நான் சொன்ன ரிசோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், வீக்லி ரிவிஷன், இதெல்லாம் நீங்கள் இந்த புக்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கனாலே யூ வில் ஈஸிலி கெட் இன் டு ஜேஆர்எஃப். அதாவது இந்த யூனிட்ஸ் வந்து 5 யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் வாங்கணும் இல்லை, லைப்ரரியிலேயே அவைலபிளாக இருக்கும். அண்ணா சென்டரி ஒரு கன்னிமராலேயே இருக்கும். அங்கேயே நீங்கள் போய் படிக்கலாம். இந்த புக்ஸும் இருக்கும். இந்த புக்ஸும் தான் இருக்கும். சரி, ஓகேங்களா? மேகசின் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ வேறு எந்த ஒரு டஃப்னஸும் இருக்காது. சிம்பிள் தாங்க. பட் ஒரு விஷயந்தான் இது ரொம்ப தேவை. என்னது என்ன தேவை அதுக்கு சொல்லுங்கள்? கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பீக்கை ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலாக மவுண்ட் எவரெஸ்டோட இதுவே என்னென்னா, நம்ம எடுத்தோன்னே மவுண்ட் எவரெஸ்ட் ரீச் ஆக முடியாது. இந்த ஸ்மால் மவுண்டன்ஸ்லாம் கிளைம் பண்ணோன்னே என்ன பண்ணும்? அப்போ தான் மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம கிளைம் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்மாலாக பாருங்கள். டூவாக நீங்கள் செக்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? இது எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இந்த 5 வீக் 5ல் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து
மட்டும் 5 வீக்ஸ் போயிடும். ஓகேவா? மிச்சம் 15 வீக்ஸ் இருக்குது. இந்த 15 வீக்ஸில் வந்து எத்தனை வீக், இதுக்கு ஒரு 3 வீக்ஸ், இதுக்கு ஒரு 3 வீக்ஸ் கொடுத்தாலும் 6 வீக்ஸ் ஆகிடும். அப்போது 5 6 11 வீக்ஸ் தான். இந்த 11 வீக்ஸில் நெக்ஸ்ட் என்னது, இந்த ரெண்டு இது, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தாலே ஒரு 3 வீக்ஸ் தான் போகும். 3 வீக்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணலாம், மிச்சம் 6 வீக்ஸ் இருக்குது. ஸோ இதை தாராளமாக நம்ம பண்ணலாம், இந்த 20 வீக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 20 வீக்ஸ் இருக்குது, டிசம்பர் செஷன். நம்ம கிளியராக நம்ம எவரெஸ்ட்டு ரீச் பண்ணலாம். எவரெஸ்ட்னா என்னது, நம்ம எக்ஸாம் பொறுத்தது ஜேஆர்எஃப். இதை பார்க்குற எல்லாரும் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னு தான் எங்களோட ஆசை, ஏடிஎம் அகாடமிக்கும் ஆசை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இனிமேல்ட்டு எக்கனாமிக்ஸ் பேஸ்டான ஒரு ஒரு டாபிக்ஸோட வீடியோஸ் அண்ட் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் தாட்ஸ். நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் தாட்ஸ் தெரியாது, அது ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் தாட்ஸ் பேஸ் பண்ணி மேத்ஸை ஃபாலோங் வரும். இது ஒரு 3 4 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது வந்து வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல்சோ இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் தேங்க்யூ. திஸ் இஸ் இடிஎம் அகாடமி.